அனைவருக்கும் வணக்கம். வணக்கம். இன்னைக்கு வந்து ஸ்பெஷல் கெஸ்ட் அண்ணன் ஒருத்தர் வந்திருக்காரு. பட்டிமன்ற பேச்சாளர், நடுவர் திறமையும் அண்ணன் இருக்கு. அண்ணன் இன்னைக்கு நமக்கு சிறப்பு விருந்தினராக வந்திருக்காரு. ராஜமணி அண்ணன் பேரு. ஆமா, உங்க ஊர்ல ஏதாவது பட்டிமன்றம் ஏதாவது நடத்தணும்னா தொடர்பு கொள்ளுங்க. லோ பிரைஸ்ல நல்ல பெஸ்ட் குவாலிட்டில நம்ம பண்ணி தருவோம். ஆமா, சரி, நம்ம நியூஸுக்கு போயிடும். விவசாயி வீட்டில் 3 நாட்கள் தங்கி திருடி குடித்து மட்டையான ஆசாமி. அதாவது ஏயா நீ டூரா போயிருக்க கேக்குறேன். போனமா அடிச்சோமா வந்தமான்னு இருக்கணும். அதை விட்டுட்டு ஒரு நாள் தங்கி இருந்தாலே பரவாயில்ல, இவன் 3 நாளா சமைச்சு சாப்பிட்டு உள்ள உட்கார்ந்து இருந்திருக்கான். எவ்வளவு கொழுப்பு இருக்கணும் எனக்கு. எந்த ஊர்ல நடந்திருக்கு இது? வந்து ஆந்திரா மாநிலம் விஜயநகரம். அங்கதான் நடக்குது. படிச்ச அறிவாளிகள் அங்கதான் நிறைய பேர் இருக்காங்க. 52 மாமாவுடன் கள்ளக்காதல், கூலிப்படைகளை எழுதி கணவனை தீர்த்து கட்டிய மனைவி, திருமணமாத 1.5 மாதத்துல கொடுக்குறோம். 52 வயது மாமாவோட அந்த மாமாவை பிள்ளைக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அது முதல்ல சொல்லிருக்கலாம்ல. ஆனா பையன் ஆளு ஹீரோ மாதிரி தான் இருக்கான். மாமா தான் உங்க மாதிரி இருக்காரு. ஏன் அதுக்கு நான் தான் கிடைச்சேன் அவனுக்கு. சரி, வயசுல பெரிய ஆளு சொல்ல வந்தேன், மரியாதையா. பாலியலில் படகு மூழ்கி விபத்து. இது என்னது? பாலியல்ங்கிறது நாடு. பாலியா? அதெல்லாம் ஒரு எழுத்து கூட்டணும். என்னெல்லாம் பாலியல்? அதாவது நம்ம அண்ணன் நமக்கு கரெக்டா இருக்காரு. அண்ணே ஒரு அடிச்சு அண்ணே கை கொடுங்க, அங்கே கொஞ்சம் அடிச்சுக்கண்ணே. அது நீங்க பாருங்க, பேப்பர்ல டக்குன்னு பாலியல் தான் வரும். நானும் அதுதான் பார்த்தேன். பார்த்தா பாலியல் கீழடியில் கிடைத்த மண்டை ஓடுகளை ஆய்வு செய்து திருடி தொழில்நுட்பத்தில் மனித முகங்கள் வடிவமைப்பு. திருடி இல்ல 3D 3D. நான் தான் மண்டை ஓடுகளை திருடி என்ன செய்வாங்க? நாக்கு எனக்கு மட்டும் தான் வளரும்னு நினைச்சேன். எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்களோன்னு நினைச்சேன். 203 கிராம் நகை 31.50 லட்சம் பறித்த வழக்கில் நகை வியாபாரியை காரில் கடத்திய 6 சிவகங்கை கொள்ளையர்கள் கைது. புகார் அளித்த 24 மணி நேரத்தில் சிக்கியது பற்றி பரபரப்பு தகவல். தமிழக காவல்துறை பரவாயில்ல, அப்ப சீக்கிரம் வேலை செய்யுதுங்கிறியா? இல்ல, சாதாரணமாவே தமிழக காவல்துறை வந்து அவங்க பிடிக்கணும்னு நினைச்சா பிடிச்சிருவாங்க, கொல்ல நினைச்சா கொண்டுருவாங்க. நக்கல்யா அவனுக்கு. சினிமா பிரபலங்களுக்கு கொக்கைன் விற்ற விவகாரம். பிரபல இயக்குனரின் முன்னாள் மனைவி, முன்னணி நடிகைகள் சிக்குகின்றனர். ஆமா, ஏகப்பட்ட நடிகை வாய்ப்பு இருக்கப்போ வாய்ப்புகள் இல்ல. இது வந்து வேண்டாத வேலைன்னு தான் நான் சொல்லுவேன். என்னன்னா, அதை பயன்படுத்துறவனை பிடிச்சி என்ன செய்ய போறீங்க? விக்கிறவனை பிடிங்க. அது எங்கேருந்து வருது, யாரு விக்கிறா, எப்படி உருவாகுது, அவங்கள பிடிங்க. இது இப்ப அவ்வளவு இதை நான் சரின்னு சொல்ல மாட்டேன். இருந்தாலும் இவங்களை மட்டுமே நீங்க பிடிச்சிட்டு இருந்து என்ன பிரயோஜனம் நான் கேட்கறேன். ரெண்டாவது, இது வந்து சினிமா வட்டாரத்துல காலாகாலமா இருக்கும், இன்னை நேரத்தையும் கிடையாது, ஆண்டாண்டு காலமா இருக்குது. நேற்று குஷ்பு சொல்லியிருந்தாங்க, ஆண்டாண்டு காலம் இருந்தாலும் நீங்க எங்களை மட்டுமே செக் பண்றீங்க, எல்லா காலேஜ்லயும் இருக்கு, ஸ்கூல்ல இருக்கு, அங்க இருக்கு, இங்க இருக்கு. ஒரு பேட்டி கொடுத்தாங்க. அது சரி, அத அவங்க வந்து எல்லாரும் பண்றாங்க, நாங்க பண்றோங்கிறாங்க. அப்படி சொல்லல, எங்களை மட்டும் ஏன் பண்றீங்க? சரி சரி சரி. சங்கராபுரம் அருகே துணிகரம், தம்பதியை கட்டி போட்டு தாக்கி 200 பவுன் கொள்ளை. 211 போட்டு தினமலர்ல. அங்க 200 போட்டிருக்கு. 10 ரூபா யார் எடுத்தா? 211 இங்க 200. ஒரு அப்ரோச்மெண்டா போடுவாங்க. ஆமா, சும்மா போட்டு இப்ப அதுக்குன்னு நான் அவார்டை தர போறாங்க. ஆமா, நம்ம பெயிண்டர் ஒருத்தர், அவருக்கு சின்ன வயசு பிள்ளைகள் யாரும் கிடைக்கல. அவரு என்ன பண்ணாரு, சரி கிடைச்சது வரைக்கும் போதும் அப்படின்னு 65 வயது மூதாட்டியை வீடு புகுந்து பலாத்காரம். சின்ன வயசுல இருந்தே ட்ரை பண்றது கிடைச்சிருக்காது. தர்மபுரியில அவருக்கு என்ன கஷ்டம்? அந்த பாட்டி பாவம் போல தின்னுபிட்டு இருக்க சோத்த தின்னுபிட்டு தூங்கிட்டு இருந்திருக்கு. தூங்கிட்டு இருந்த பாட்டியை எழுப்பி சில்மிஷம் பண்ணிருக்கான். கட்டிங் தராத கல்குவாரிக்கு பாதை அடைச்சு. பரவாயில்லையே, ஆனா அந்த எதுக்கு முன்னிலையும் வந்து கத்துக்கலாம். இல்ல, ஒரு கட்டிங் வாங்கி கொடுத்துட வேண்டியதானே? ஒரு குவார்டர் வாங்கி பாதி அடிச்சு கட்டிங் கொடுத்துட வேண்டியதானே? கேரளாவில் குடும்பத்தினர் முன்னிலையில் கழுத்தை நெரித்து இளம்பெண் கொடூர கொலை. இரவில் தனியாக ஊர் சுற்றியதால் தந்தை ஆத்திரம். பேப்பரை அண்ணன் எடுத்து இப்படி மூடுறாருன்னா கொட்டாய் வருதுன்னு அர்த்தம். சரியா? நாங்க எப்படி எடிட் பண்ணி போட்டுருவோம். என்ன விஷயம்னா, வழக்கமா எங்க அண்ணனுக்கு கொட்டாய் வராது. இங்க வந்து இருந்த இடம் சேர்க்க 2 சேர்க்க சரியில்லை. நேற்று 6 கொட்டாய் நம்ம தலைவர் விட்டாரு. ஒரு நியூஸ படிச்சுட்டு பாக்குறேன், அண்ணன் கொட்டாய் விடுகாரு. கொட்டாய் தான் விடுகாரம் பார்த்தா அதுல டபுக்கு மூட்டாரு. அண்ணன் வந்து அதுக்குன்னு என்ன விஷயம்னா, எங்க குரூப்ல யார் வந்தாலும் கொட்டாய் வராட்டி வந்துரும். ஆமா, அது வைப்ரேஷன் அப்படி. ஆமா, சும்மா சொல்றாங்க, பேப்பரோ புக்கோ படிச்சாச்சுன்னா தூக்கம் வரும். ஆமா, உண்மைதான்.
அண்ணன் கொட்டாய் விட்ட காரணத்தால் இந்த நியூஸை திருப்பி படிக்கிறேன். படிக்க ரைட். அது உள்ள கொஞ்சம் படிங்க, ஏதாவது இருக்குமே, சம்பவம் இருக்குமே, கொஞ்சம் பாருங்க. நமக்கு படிக்க தெரியாது, படிக்க தெரியாதோ? தெரியாது போலயே. அப்படியா? ஹெட்லைன் மட்டும் தான் வாசிக்க தெரியாது. ஆமா, ஒவ்வொருத்தரும் என்னென்னமோ கடத்திட்டு வருவாங்க. ஆனா நம்ம ஆள் ஒருத்தர் சென்னையில் உள்ளவர் பாங்காங்கில் இருந்து விமானத்தில் 2 அபூர்வ குரங்குகளை கடத்திட்டு வந்திருக்காரு. குரங்கு? ஆமா, 2 அபூர்வ குரங்கு. அத நம்ம ஆளுங்க புடிச்சு பறிமுதல் பண்ணிட்டாங்க. இது நியூஸ் வந்து 2-3 நாள் ஆச்சு. இது அந்த குரங்கு பிடிபட்டதா? ஆமா. அப்ப நீங்க படிக்கவே இல்ல? நான் நியூஸ்ல பார்த்தேன், பேப்பர்ல வரவே இல்ல. அப்படியா? அதனாலதான் இப்ப வந்திருக்கு. அது குரங்கு கொண்டு வந்து என்ன செய்வாரு? இருக்குமா இருக்கு, அதாவது வித்தியாசமான குரங்கு தானே. சாலை இல்லாததால் பெண் கொடுக்க மறுப்பு. 12 ஆண்டுகளாக திருமணமே நடக்காத கிராமம் எங்க அப்படின்னா உத்தரகன்னடா, கர்நாடகா. கர்நாடகால பாருங்க, நிலைமையை பாருங்க. சாலை இல்லாததால் பெண் கொடுக்க மறுப்பு. 12 ஆண்டுகளாக திருமணமே நடக்காத கிராமம். அங்க சாலை இல்ல, அதனால பொண்ணு கட்டி தர மாட்டான்னு பொண்ணு கட்டி கொடுக்க. ஆமா, இப்ப மாமியார் வீட்டுல இருந்து வரதா இருந்தா கை ஆசி வலையில் வீழ்த்தி அரசு அதிகாரிகள் உட்பட பலரிடம் தாவேகா பெண் பிரமுகர் உல்லாசம். வீடியோ எடுத்து பல லட்சம் கேட்டு மிரட்டியதால் கைது. இதை ஒரு வியாபாரமே வச்சிருக்கிறாங்களோ நிறைய பேரு. கன்னியாகுமரியில் சுற்றுலா பயணிகள் புகார் தெரிவிக்க அனைத்து மொழிகளிலும் பேசும் வகையில் செயற்கை நுண்ணறிவு ரோபோ. கன்னியாகுமரியா? ஆமா. இனி எந்த ஊர்ல இருந்து நீங்க வந்தாலும் எனக்கு மொழி தெரியலன்னு பயப்பட வேண்டாம். கிட்ட போய் நின்று புலம்பி தள்ளிருங்க, அது உங்களுக்கு எல்லா பதிலும் சொல்லும். டெலிவரி பாய் போர்வையில் வந்து அடுக்குமாடி குடியிருப்பில் பெண் பலாத்காரம். டெலிவரி பாய் மாதிரி வந்து போர்வையில் தான் வந்திருக்கான், ஆனா டெலிவரி பாய் கிடையாது. டெலிவரி பாய் கிடையாது. ராமநாதபுரத்தில் மாற்றுத்திறனாளியை தாக்கிய போலீஸ்காரர் சஸ்பெண்ட். நேற்றுக்கு நம்ம முதலமைச்சர் வந்து நம்ம நாகர்கோவில் மேயர் மகேஷ் சார் கூட வீடியோல பேசினாரு, வீடியோ காலில். அவர் சுத்தி எல்லாத்தையும் வீடியோ கால காமிச்சாரு, நல்ல அழகா பேசினாங்க. ஈரானில் சிக்கி தவிக்கும் குமரி மீனவர்களை மீட்க எம்பி விஜயவசந்த் கோரிக்கை. ஆலங்குளம் அருகே ஆசிரியர் வீட்டில் 25 பவுன் நகை திருட்டு. தென்காசி மாவட்டத்தில் நடந்திருக்கு. இந்த அவினாசியில பாத்தீங்களா, அந்த பிள்ளை, ஒரு பிள்ளைக்கு எத்தனையோ பவுன், 200 பவுன் நகையெல்லாம் போட்டு கட்டி கொடுத்து 300 பவுன். அந்த பிள்ளையோட கடைசி பேச்சை யாராவது கேட்டீங்களா? நான் உண்மையிலே அழுதுட்டேன். நேற்று மத்தியானம் யாரும் வீட்டுல இல்லை, சரி தனியா உட்காந்து வாட்ஸ்அப் குரூப்ல வந்துச்சு, போட்டு கேட்ட அந்த பிள்ளை பேசுறது அப்படி என்ன அழுதுட்டேன். உண்மையிலே பாவமே பாவம். ஆனா அந்த பிள்ளை இப்படி ஒரு முடிவு எடுத்துருக்க வேண்டாம். நான் உண்மையிலே அந்த பிள்ளை உண்மையிலே எவ்வளவோ வழிகள் இருக்கு. கன்னியாகுமரி அருகே திருமணமான 2 நாளில் புது பெண் மாயம். திருமணத்திற்கு மறுத்ததால் பெண் போலீஸ் தற்கொலை. கற்பமாக்கி ஏமாற்றிய போலீஸ்காரர் கைது. தக்கலையில் லோடு ஆட்டோ மோதி டிரைவர் பலி. அம்புட்டான் பழம் விதையை சிக்கி 5 வயது சிறுவன் பரிதாப பலி. மாணவிகளுடன் பேசியதால் +2 மாணவர் அடித்து கொலை. ஈரோட்டில் பயங்கரம். காதலியுடன் வாலிபர் உல்லாசமாக இருந்ததை பார்த்த பள்ளி மாணவன் கடத்தி கொலை. வனப்பகுதியில் உடல் வீச்சு. சடலத்துடன் உறவினர்கள் மறியல். கேரளாவில் குடும்பத்தினர் முன்னிலையில் கழுத்தை நெரித்து இளம்பெண் கொடூர கொலை. இரவில் தனியாக ஊர் சுற்றியதால் தந்தை ஆத்திரம். எங்களுடைய அழைப்பேற்று வந்த அருமை அண்ணனுக்கு எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். பொன்னாடை இல்லாதனால பொன்னாடை போறத மாதிரி சும்மா போறது இருக்க பொன்னாடை ஏகப்பட்ட பொன்னாடை இருக்கு. அப்ப நீங்க வரும்போது ஒரு பொன்னாடை கொண்டு வந்து கொடுத்தா நாங்க போறது. உண்மையிலே எங்க வீட்டுல பொன்னாடை தேடினேன், உண்மையிலே இல்ல. ஓகே, பாய்.